அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் மு தமிழ்ச்செல்வி, வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியை, ஜெயராஜ் அன்னபாக்கியம் மகளிர் கல்லூரி. ஜேஏசியோட ஜாக்டைல் தளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம அனைவருமே ஒரு கற்பனை கால இயந்திரத்தில் ஏறி பயணம் செய்ய போறோம். ஒரு நிமிஷம் உங்க கண்களை அப்படியே மூடிக்கோங்க. நம்ம எங்க பயணம் செய்ய போறோம் அப்படின்னா, நவீன கால இந்தியாவுக்கு கிடையவே கிடையாது. அதுக்கு மாறா 2 நூற்றாண்டுகளுக்கு பின்னோக்கி, அதாவது 1806ஆம் ஆண்டுக்கு போக போறோம். இப்போ இந்த இடத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பிரம்மாண்டமான கற்கோட்டை சுவர்கள், வானத்தை முட்டக்கூடிய கண்காணிப்பு கோபுரங்கள், கோட்டை சுவர்கள்ல அணிவகுத்து நிற்கக்கூடிய பீரங்கிகள். ஆம், இதுதான் வேலூர் கோட்டை. இந்திய சுதந்திர போராட்டத்தை பத்தி பேசும்போது நம்மோட நினைவுக்கு வரக்கூடிய முதல் நிகழ்வு எது? நம்மள பெரும்பாலானோர் 1857ஆம் ஆண்டு புரட்சியை தான் நம்ம ஒரு பெரிய புரட்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இருக்கு. உண்மையிலே அதுதான் தொடக்கமா, இல்லைன்னா கிளர்ச்சிக்கான விதைகள் முன்னாடியே விதைக்கப்பட்டுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். வரலாற்று ஆய்வாளர் பி.டி. சவர்கர் நமக்கு ஒரு வியக்கத்தக்க பதில சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, வேலூர்ல நடந்தது ஒரு சின்ன சலசலப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இது 50 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்தியாவை ஒழுக்க போகக்கூடிய ஒரு பெரிய எழுச்சிக்கான ஒத்திகை, ரிகர்சல் அப்படின்னு சொல்றாரு. அதனால இன்னைக்கு நம்மளோட கற்பனையில இந்த கோட்டையோட வாசல்ல நின்று நாமே கேட்டுக்குவோம், 1806ல இங்கே சரியா என்ன நடந்துச்சு? இந்திய வீரர்கள் ஏன் ஆங்கிலேய கம்பெனிக்கு எதிராக துப்பாக்கிகளை திருப்பினாங்க? இந்த ஆரம்ப கால கிளர்ச்சி பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு எப்படிப்பட்ட எச்சரிக்கையை அனுப்புச்சு? சரியா? சரி, பாடத்தை நம்ம இப்ப தொடங்கலாம். தென்னிந்திய கிளர்ச்சி அடக்கப்பட்டு 6 ஆண்டுகள் தான் ஆகிருந்துச்சு மாணவர்களே. வேலூர் ஒரு பலத்த பாதுகாப்பு கொண்ட இராணுவ தளமா மாறி இருந்தது. ஒரு காலத்துல பாளையக்காரர்கள் கிட்ட பணியாற்றிய பல வீரர்கள் இப்போ கம்பெனியோட இராணுவத்துல சிப்பாய்களா சேர்ந்திருந்தாங்க. கோட்டைக்குள்ள திப்பு சுல்தானோட மூத்த மகன் ஃபத்தேக் ஹைதர் ஆங்கிலேயர்களை திருப்பி தாக்க சரியான தருணத்துக்காக ரொம்ப பொறுமையோட காத்திருந்தாரு. வெளியில இருந்து மைசூரும் ஹைதராபாடும் அவருக்கு ஆதரவளிக்க தயாரா இருந்தாங்க. எந்த கிளர்ச்சியுமே திடீர்னு வெடிக்கிறது கிடையாது. நீண்ட கால பகையும் உடனடி காரணங்களும் அதுக்கு பின்னணியில இருக்கும் இல்லையா? வேலூர் கழகம் ஏன் இறுதியில தீப்பிழம்பா வெடிச்சது அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். பேராசிரியர் ராஜையன் அவங்க சொல்லும் பொழுது அவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. தமிழ் பகுதிகளில் இருந்து பிரிட்டிஷ் அதிகாரத்தை வேற இருக்கிறது தான் இதை அடைவதற்காக அவங்க கோட்டைக்குள்ள வெளியே ரகசிய திட்டங்களை நடத்தினாங்க, திட்டங்களை தீட்டுனாங்க, சமிக்கைகளை உறுதி செய்தாங்க. அதோட மட்டும் இல்லாம நம்பிக்கைக்குரிய மனிதர்களோட வலை அமைப்பு, அதாவது நெட்வொர்க்கிங்க மெதுவா உருவாக்கினாங்க. இது திடீர கோபம் கிடையாது, இது நீண்ட காலமா சேமிக்கப்பட்ட உறுதியான ஒரு திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட திப்பு சுல்தானுடைய குடும்பம் வேலூர்ல இப்ப கோட்டைக்கு உள்ள உங்க கவனத்தை திருப்புங்க. திப்பு சுல்தானோட குடும்பத்தோட 12 மகன்கள் மற்றும் 6 மகள்கள் அங்கே கைதிகளா வாழ்ந்து வந்தாங்க. பிரிட்டிஷ் காவலர்களால தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டே இருந்தாங்க. ராஜ குடும்பத்துல பிறந்துட்டு திடீர்னு ஒரு கற்கோட்டைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறத கற்பனை செஞ்சு பாருங்க பிள்ளைங்களா. மூத்த மகன் ஃபத்தேக் ஹைதர் ஒரே ஒரு விஷயத்தை தான் கனவு கண்டாரு. ஆங்கிலேயர்களை துரத்திட்டு தன்னோட தந்தையோட மைசூர் ராஜ்யத்தை மீட்டெடுக்கிறது தான் கோட்டைக்கு வெளியே அவருடைய மிகப்பெரிய எண்ணமா இருந்துச்சு. கோட்டைக்கு வெளியே கிட்டத்தட்ட 3000 கன்னட வீரர்கள் அருகில் உள்ள கிராமங்கள்ல அமைதியா குடியேறினாங்க. சாதாரண கண்களுக்கு இவங்க ஒரு விவசாயியாவோ அல்லது வியாபாரிகளாவோ தான் தெரிஞ்சாங்க. ஆனா உண்மையில அவங்க ஒரு சின்ன சமிக்கைக்காக காத்திருந்தாங்க, கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த நாள் வரும்போது செயல்பட தயாரா இருந்தாங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். வீரர்கள் ஏன் ஒரு ராஜ குடும்பத்தை சுற்றி திரண்டி இருந்தாங்க? ஏன்னா அடையாளங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஒரு முன்னாள் இளவரசால் அதை மட்டும்தான் சிதறி கிடக்கக்கூடிய கோபத்தை ஒரு பொதுவான லட்சியமா மாத்த முடியும் இல்லையா? சரி, இப்ப
மாணவர்களே, எந்த ஒரு கிளர்ச்சியை பற்றி புரிஞ்சு கொள்றது வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. மக்கள் தங்கள் முற்றிலும் தனிமையில இருப்பதாக நினைச்சா அவ்வளோ சீக்கிரம் போராட வரமாட்டாங்க. வேலூர் சிப்பாய்களுக்கும் பிரிட்டிஷ் கம்பெனியோட வலிமை நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சக்தியை எதிர்ப்பதற்கு முன்னாடி இது ஒரு தனிப்பட்ட போராட்டம் இல்ல, இது ஒரு பெரிய இயக்கத்தோட ஒரு பகுதி அப்படின்னு சிப்பாய்கள் நம்ப வேண்டியிருந்தது. ரகசிய தூதர்கள் மூலம் ஹைதராபாத் மற்றும் சிகாகோல் பகுதிகளில் உள்ள வீரர்களும் பொதுமக்களும் சிக்னல் கிடைச்சதால எழுவதற்கு சேர்ந்து தயாரா இருந்தாங்க அப்படின்ற செய்தி மக்கள் கிட்ட பரவுச்சு. ராத்திரி நேரங்கள்ல தங்கும் இடங்கள், அதாவது பேரக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தங்கும் இடங்கள்ல காவல் காக்கக்கூடிய நேரங்களையும் இந்த செய்திகள் ரொம்ப ரகசியமா பேசப்பட்டது. ஹைதராபாத் நிசாம் கூட மனசுக்குள்ள நமக்குத்தான் ஆதரவளிக்கிறார் அப்படின்னு சிப்பாய்கள் நம்ப தொடங்கினாங்க. இப்ப யோசிங்க, ஆயிரக்கணக்கானவங்க ஒரே நேரத்துல நிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இல்லைன்னா குடும்பம் உள்ள சாதாரண சிப்பாய்கள் இப்படி துணிஞ்சு செய்வாங்களா? இந்த எதிர்பார்ப்பு தான் பயத்தை நம்பிக்கையா மாத்துச்சு. தங்களை தனி ஆட்களா பார்க்காம ஒரு பெரிய எழுச்சியோட பகுதியா அவங்க பார்க்க தொடங்கினாங்க. இதுக்கிடையில பிரிட்டிஷ் அதிகாரிகள் ஏதோ தவறு நடக்கிறத உணர தொடங்கினாங்க. ஆற்காடு, மைசூர் மற்றும் ஹைதராபாத்தை சேர்ந்த சிப்பாய்கள் செய்திகளை பரிமாறிக்கொள்வதாகவும் படைகளை இணைப்பதை பற்றி பேசி நடப்பதாகவும் அவங்களுக்குள்ள தகவல்கள் வந்தன. இப்ப ஸ்கூல்ல எல்லாம் ஒரே நேரத்துல பல வகுப்பு மாணவர்கள் சேர்ந்து போராட்டம் நடத்த பேசினா எப்படி ஆசிரியர்கள் உஷாராவாங்களோ அதே மாதிரிதான் ஆங்கிலேய அதிகாரிகளும் தங்களோட ஆட்சிக்கு ஆபத்து வர்றத உணர்ந்தாங்க. மாணவர்களே, இப்போ ரகசிய திட்டங்கள்ல இருந்து அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம வருவோம். சில நேரங்கள்ல பெரிய கிளர்ச்சிகள் சின்ன மீண்டும் மீண்டும் செய்யப்படக்கூடிய அவமானங்கள்ல இருந்து தான் பிறக்குது. சிப்பாய்கள் ஐரோப்பிய பயிற்சிகள் மற்றும் புதிய ஆயுத முறைகளை ஏற்க கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. அவங்க கடுமையா பயிற்சி செய்ய தயாரா இருந்தாங்க. அப்படி கடுமையா பயிற்சி பெற்றாலும் ஆங்கிலேய வீரர்களை விட ரொம்ப குறைவா தாழ்வா நடத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்பட்டது, பதவி உயர்வு மறுக்கப்பட்டது, கடுமையா பேசினாங்க. ஒவ்வொரு மாதமும் இந்த ஆத்திரம் நேரம் செல்ல செல்ல காலங்கள் நகர நகர இந்த ஆத்திரம் வளர்ந்து கொண்டே இருந்தது. நான் கேட்கிறேன், எப்பொழுது சுயமரியாதை நசுக்கப்படும் போது மக்கள் எவ்வளவு காலம் பொறுத்துட்டே இருப்பாங்க? இங்கதான் நம்ம மிக முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கணும். என்னன்னா மதம். சர் ஜான் கிராடக் இந்திய வீரர்களோட அடையாளத்தை தொடக்கூடிய மாற்றங்களை உத்தரவிட்டாரு. என்னெல்லாம் செஞ்சாரு அப்படின்னா, நெத்தியில மத சின்னங்களை இடுவது தடை செய்யப்பட்டது, காதுல கடுக்கன்கள் அகற்றப்பட்டது, தாடி சவரம் செய்யப்படணும், மீசைகள் ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல தான் இருக்கணும் அப்படின்னு வற்புறுத்தப்பட்டது. இது வெறும் அலங்கார விதிகளா அவங்க பார்க்கவே இல்லை. அதோடு மட்டும் இல்லாம இது இவங்களுடைய நம்பிக்கை, பாரம்பரியம் மற்றும் சுயமரியாதைய பாதிச்சது. அதுக்கப்புறம் சிலுவை மாதிரி இருக்கக்கூடிய சின்னம் கொண்ட பெல்ட்டுகள் கொண்டு வந்தாங்க. இது ஆங்கிலேயர்கள் தங்களை வலுக்கட்டாயமா மதம் மாற்ற திட்டமிட்டு இருக்கிறதா வதந்திகளை பரப்புச்சு. கோட்டைக்குள்ள நிலைமை ஆபத்தான முறையில பதட்டம் அடைஞ்சிட்டே போச்சு. இப்போதான் இறுதி போரி வந்தது. ஆக்னியூ தலைப்பாகை அப்படின்ற புதிய தலைக்கவசம் அறிமுகப்பட்டது. அதோட தோளாலான முத்திரை பசு மற்றும் பன்றி தோளால ஆனது அப்படின்ற வதந்தி பரவுச்சு. மாணவர்களே, அந்த வதந்தி ஏன் அவ்வளோ வெடிமருந்து போல செயல்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். சில சிப்பாய்கள் இதை அணிய மறுக்க தண்டிக்கப்பட்டனர். மற்றவர்கள் அணிந்த போது வெளியில இருக்கக்கூடிய பொதுமக்களால கேலி செய்யப்பட்டாங்க. எல்லா அவமானங்களும் ஒன்னா சேர்ந்து வேலூர் கோட்டைய ஒரு எரிமலையா மாத்துச்சு. திரைக்கு பின்னால அன்றாட பணிகள் வழக்கம் போல தொடர்ந்தாலும் கிளர்ச்சியாளர்கள் தங்களுடைய ரகசிய தொடர்புகளை விரிவுபடுத்திக்கிட்டே போனாங்க. ஆற்காடு, மைசூர் மற்றும் ஹைதராபாத்ல இருந்த அதிருப்தி குழுக்களோட தொடர்பு கொள்ளப்பட்டது. ஒரு கோட்டைக்குள்ள இருந்த கோபம் இப்ப மாவட்டம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிச்சு. பெலிகொண்டா மக்கள் மற்றும் வாலஜாபாத் மக்கள் சிப்பாய்கள் ஆதரவு அளிப்பதா உறுதி அளிச்சாங்க. சித்தூர் வீரர்கள் சதியில இணைஞ்சாங்க. ஹைதராபாத் மற்றும் சிகாகோல் வீரர்கள் மக்களோட இணைந்து போராட திட்டமிட்டாங்க. நிசாமோட அமைதிய அவங்க ஆதரவாகத்தான் பார்த்தாங்க. மைசூர்லயும் ஆத்திரம் புகைந்து கொண்டே இருந்துச்சு. கவனிச்சு பாருங்க, இது வெறும் உள்ளூர் பிரச்சனை கிடையவே கிடையாது, ஒரு பிராந்திய இயக்கமா மாறிக்கிட்டே இருந்தது. பல மாத விவாதங்களுக்கு பிறகு கிளர்ச்சியாளர்கள்
தங்களோட திட்டத்தை உறுதி செஞ்சாங்க. என்ன தேதி அப்படின்னா ஜூலை 13, 1806 அதிகாலையில வேலூர் கோட்டை கைப்பற்றப்படும். உடனே மைசூர் மற்றும் ஹைதராபாத் எழும். இது ஆங்கிலேய ஆட்சியை அடித்து செல்லும் ஒரு பேரலையா மாறும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா வரலாறு எப்பவுமே திட்டமிட்ட கால அட்டவணைப்படி நடக்கிறது கிடையாது இல்லையா? சில சூழல்கள் அவங்கள முன்னரே செயல்பட தோண்டுச்சு. மாணவர்களே, கிளர்ச்சியாளர்கள் ஜூலை 13 அன்னைக்கு தான் சண்டை போட நினைச்சாங்க. ஆனா கோட்டைக்குள்ள நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. பிரிட்டிஷ் தண்டனைகள் கடுமையாகின. சிப்பாய்கள் பொதுவெளியில அவமானப்படுத்தப்பட்டாங்க. ஜூலை 9 அன்னைக்கு குதிரைப்படை வீரர்கள் வேலூருக்குள்ள நுழைஞ்சதை பார்த்ததுமே தங்களோட சதி கண்டுபிடிக்கப்படலாம் அப்படின்னு கிளர்ச்சியாளர்கள் பயந்தாங்க. தாமதிச்சா கைதுகளும் தூக்கு தண்டனைகளும் வரலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு உடனடியா தாக்க முடிவெடுத்தாங்க. இப்போ இந்த காட்சியை கற்பனை செஞ்சு பாருங்க. நள்ளிரவு 2 மணி. கோட்டை அமைதியா இருக்கு. ஆங்கிலேய அதிகாரிகள் தூங்கிட்டு இருக்காங்க. இந்திய சிப்பாய்கள் இருட்டுல துப்பாக்கிகளோட ரகசியமா நகர்த்திட்டு இருக்காங்க. திடீர்னு துப்பாக்கி சூடு அந்த அமைதியை கொலைச்சிச்சு. அதிர்ச்சியில விழித்தெழுந்த ஆங்கிலேயர்களுக்கு இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் அப்படின்னு புரிய தொடங்குச்சு. ஆச்சரியம் என்னன்னா, அவங்களோட மிகப்பெரிய ஆயுதமா இருந்தது என்ன அப்படின்னா சிப்பாய்களுடைய ஆயுதங்கள் தான். சிப்பாய்கள் ஆங்கிலேய அதிகாரிகளோட குடியிருப்புகளை சூழ்ந்துட்டாங்க. கர்னல் ஃபன்கோட் முதல்ல கொல்லப்பட்டாரு. அவரை தொடர்ந்து மெக்ராஸ் மற்றும் மேஜர் ஆம்ஸ்ட்ராங் ஆகியோர் வீழ்த்தப்படுறாங்க. மூத்த அதிகாரிகள் ஆரம்பத்திலேயே கொல்லப்பட்டதால பிரிட்டிஷ் முகாமில் பீதியும் குழப்பமும் பரவுச்சு. கோட்டைக்குள்ள இருந்த அதிகார கட்டுப்பாடு உடைஞ்சிச்சு. அதே நேரத்துல மற்றொரு குழு கோட்டையோட பிரதான வாயிலை நோக்கி விரைஞ்சது. காவலர்களை கொன்று வெடிமருந்து கிடங்க கைப்பற்றுச்சு. இது ஒரு மிக முக்கியமான உத்தி. ஏன்னா வெடிமருந்துகளை கட்டுப்படுத்துபவர்களே போரை கட்டுப்படுத்துபவர்களா இருந்தாங்க. சும்மா குருட்டுத்தனமா தாக்காம முக்கியமான இடங்களை சிப்பாய்கள் குறி வச்சு தாக்குனாங்க. சூரிய உதயத்திற்கு முன்னாடி வேலூர் கோட்டைக்குள்ள வியத்தகு மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சிச்சு. பிரிட்டிஷோட கொடி இறக்கப்பட்டு அதுக்கு பதிலா திப்பு சுல்தானோட புலிக்கொடி ஏற்றப்பட்டது. இது ஒரு பெரிய அரசியல் செய்தி. ஃபத்தேக் ஹைதர் ராஜாவா அறிவிக்கப்பட்டாரு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கோட்டை கிளர்ச்சியாளர்களோட கையில இருந்துச்சு. கம்பெனியோட அதிகாரத்தை எதிர்க்க முடியும் அப்படின்றத இது காட்டுச்சு. சரி, இப்ப இந்த கிளர்ச்சி பற்றிய செய்தி ஆற்காடுக்கு போகுது. கர்னல் கில்லஸ்லி பீரங்கி மற்றும் குதிரை படைகளோட வேலூரை நோக்கி மிக வேகமா வர்றாரு. அங்கு வந்ததுமே பிரிட்டிஷ் படையோட அந்த வாயில்களை தகர்த்து உள்ளே நுழைஞ்சு தாக்குதல்களை தொடங்கினாங்க. கோட்டையே ஒரு பெரிய போர்க்களமா மாறுச்சு. சிப்பாய்கள் வீரத்தோட போரிட்டாங்க. ஆனா பிரிட்டிஷ் படைகளோட வலிமை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட தாக்குதல் அவங்கள பின்வாங்க செஞ்சுச்சு. சண்டை முடிஞ்ச போது உயிர் சேதம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுங்க. நிறைய வீரர்கள், அதாவது சுமார் 350 இந்திய வீரர்கள் கொல்லப்படுறாங்க. 113 ஐரோப்பியர்கள் உயிரிழக்கிறாங்க. சுமார் 500 கிளர்ச்சியாளர்கள் சிறைபிடிக்கப்படுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எண்களுக்கு பின்னால நிஜமான மனிதர்கள், குடும்பங்கள் மற்றும் சிதைக்கப்பட்ட எதிர்காலங்கள் இருந்துச்சு அப்படின்றத நம்ம எப்பவுமே மறக்க கூடாது. சரி, இப்ப ஏன் இவ்வளோ பெரிய கிளர்ச்சி சில மணி நேரங்கள்ல முறியடிக்கப்பட்டது அப்படின்னு பார்ப்போம். வீரமும் ரகசியமாகவும் இருந்தோம். ஒரு புரட்சி ஜெயிக்க தலைமை மற்றும் ஒருங்கிணைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? இங்க ஒரு அனுபவம் வாய்ந்த ராணுவ தளபதி தலைமை தாங்கவே இல்லை. ஃபத்தேக் ஹைதர் ஒரு அடையாளம் தான், அவருக்கு போர் அனுபவம் இல்லவே இல்லை. மேலும் சண்டை முன்கூட்டியே தொடங்கியதால வெளியூர்ல இருந்து வர வேண்டிய உதவி சரியான நேரத்துக்கு வரல. இதனால கிளர்ச்சியாளர்கள் தனிமைப்படுத்தப்படுறாங்க. அடுத்ததா இதுக்குரிய மற்றொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயுத வலிமையுடைய வேறுபாடு. ஆங்கிலேயர்கள் கிட்ட பயிற்சி பெற்ற குதிரைப்படை, நவீன பீரங்கிகள் இருந்துச்சு. ஆனா இந்திய சிப்பாய்கள் கிட்ட போதிய வெடிமருந்தோ பணமோ இல்லைன்னா நவீன ஆயுதங்களோ இல்லவே இல்லை. தைரியமும் கோபமும் மட்டும்தான் பொருளை வெற்றி பெற போதவே போதாது. முறையான கட்டளை அமைப்பு இல்லாதது இந்த தோல்விக்கு மிகப்பெரிய காரணமா இருந்தது. சரி, கோட்டைக்குள்ள வெளியில பொதுமக்கள் பெரிய அளவுல ஈடுபடல. அதிருப்தி இருந்தாலும் பொதுமக்கள் வீதிக்கு வந்து ஆங்கிலேயர்களை தாக்கவில்லை.
இதனால அந்த கிளர்ச்சி கோட்டைக்குள்ளேயே முடிஞ்சிடுச்சு. மக்களை சேர்க்காத எந்த ஒரு இராணுவ புரட்சியும் நீண்ட காலம் நிலைக்காது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். சரி, கிளர்ச்சி அடக்கப்பட்டாலும் அது பிரிட்டிஷ் நிர்வாகத்தை உலுக்கியது அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. தங்களோட இராணுவ மையமே கை நழுவி பார்த்ததை உணர்ந்தாங்க பிரிட்டிஷர்ஸ். உடனடி நடவடிக்கையாக சர்ச்சைக்குரிய விதிகளை கொண்டு வந்த அதிகாரிகளை இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டாங்க. தலைப்பாகை மற்றும் மத சின்ன விதிகள் வாபஸ் பெற்றாங்க. திப்புவோட குடும்பம் வேலூர்ல இருந்து வங்காளத்துக்கு மாற்றப்பட்டது. ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றாலும் ஆபத்தை உணர்ந்து கொண்டாங்க. ஆளுநர் வில்லியம் பார்லோ இதிலிருந்து பாடம் கற்க முயன்றாரு. இந்தியர்களோட மத சடங்குகள்ல எப்பொழுதுமே தலையிட வேண்டாம் அப்படின்னு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டாரு. காலனித்துவ ஆட்சி என்பது வெறும் பலத்தால மட்டும் நிலைக்காது, கலாச்சார உணர்வு திறனும் அவசியம் அப்படின்றத உணர்ந்தாங்க. அலட்சியம் காட்டினா மக்கள் ஒன்றுபடுவாங்க அப்படின்னு அவங்க பயந்தாங்க. அதே சமயம் பிரிட்டிஷார் கண்காணிப்பையும் பலப்படுத்தினாங்க. சிப்பாய்களோட உரையாடல்கள் மற்றும் நடமாட்டங்களை உளவு பார்த்தாங்க. திப்புவோட குடும்பத்தை அரசியல் சலுகைகள் திப்புவோட குடும்பத்தோட அரசியல் செல்வாக்க குறைச்சாங்க. சலுகைகள் மற்றும் கடுமையான கட்டுப்பாடு ஆகிய 2 உத்திகளை அவங்க கையாண்டாங்க. இனி இது மாதிரி கிளர்ச்சிகள் வராம பார்த்துக்கிட்டாங்க. இந்த எழுச்சி முடிவுக்கு வந்தாலும் கூட வரலாற்று முக்கியத்துவம் நீண்ட காலத்தோடைய நின்னுச்சு அப்படின்னு சொன்னா அது உண்மை. கண்டிப்பா வேலூர் கழகம் 1857ஓட ஒத்திகை அப்படின்னு அழைக்கப்பட்டது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை இது ஏகாதிபத்திய அதிகாரத்துக்கு எதிராக அடிச்ச ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்களை, இந்த பாடத்தை நினைவுல வைங்க. குறுகிய கால கிளர்ச்சிகள் கூட வல்லரசுகளை தங்கள் கொள்கைகளை மாற்றி அமைக்க வைக்கும். வேலூர் கோட்டையுடைய கற்கள்ல இன்னும் அந்த துப்பாக்கி சத்தங்கள் எப்பொழுதுமே எதிரொலிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இத்தோட 1806ஆம் ஆண்டு வேலூர் கழகம் குறித்த இன்றைய பாடம் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.